Hello everyone, warm greetings to all. இப்போ நம்ம லாஸ்ட் டிஸ்கஷன்ல வந்து we are just seen that ஒரு டெமோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஸ்வயம் போர்ட்டல் ஸ்வேத்துடைய அந்த கோர்சஸ் என்னென்ற ஒரு டெமோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் சர்ச்சினை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அதனுடைய அந்த ஸ்வேத்தோடைய அந்த போர்ட்டல் உள்ள நம்ம போகிறோம். ஸோ ஸ்வேத்தோடைய போர்ட்டலுடைய அந்த வெப் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா swam.gov.in. ஓகேங்களா? swam.gov.in. நிறைய பேர் swam.ac.in இது மாதிரிலாம் போகாங்க, ரைட்டுங்களா? swam.gov.in தான் வந்து அதனுடைய வெப் அட்ரஸ். ஓகேங்களா? அதை நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்வயம் போர்ட்டலுடைய அந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்வயம் பேஜுடைய ஹோம் பேஜ். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ஒன்ஸ் நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க உங்களை அப்படின்னு சொன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா சைன் இன் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்தா இதுதான் காமன். ஓகேங்களா? ஸோ சைன் இன் ரெஜிஸ்டர். இப்போ நான் ஏற்கனவே சைன் இன் பண்ணிருக்கிறதால ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதால இப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா என்னுடைய நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க இந்த அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்னு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், இல்ல கூகுள் அக்கௌண்ட், இல்ல ஃபேஸ்புக். ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தாலே நமக்கு போதுங்க, ஈஸியா பண்ணிடலாம். இல்ல எனக்கு ஃபேஸ்புக் இல்ல, கூகுள் இல்ல, ஜிமெயில் அக்கௌண்ட் இல்ல, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னு சொன்னா ஈவன் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட் இன் ஸ்வயம் போர்ட்டல கூட நீங்க தனியாக உங்க அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டர் லெட் தம் கிரியேட் எ ஜிமெயில் அக்கௌண்ட். ஜிமெயில் ஐடி இருந்ததுன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட் மூலமாவே அவங்க எல்லா எல்லா விதமான இந்த ஆக்டிவிட்டிஸ்மே அவங்க ஸ்வேத் ரிலேட்டடா வந்து அவங்க கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஜிமெயில் மூலமா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போறீங்கன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் அந்த ஜிமெயில வரும். அது இமீடியட்டா நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கூகுள் அக்கௌண்ட் அது மூலம் நம்ம பண்ண போறோம். நம்ம கிளிக் பண்றேன் நான். இப்போ நான் ஏற்கனவே அந்த அக்கௌண்ட்ல நான் கிளிக் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன்றதுல இப்போ நான் bharathiprims@gmail.com. ஸோ இதுல வந்து நான் வந்து போறேன் நானுங்க. சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதால இப்போ ஆல்ரெடி சைன்ட் இன் உள்ள விட்டு என்னோட ஹோம் பேஜ் அங்கே ஓப்பன் ஆயிடும். இல்லைன்னா நீங்க பேசிக் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா சில பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்பாங்க. உங்களோட நேம் என்ன, எங்க நீங்க அப்டேட்டா இருக்கீங்க, என்ன ஏஜ் குரூப்ல இருக்கீங்க, என்ன மாதிரிலாம் இருக்கா ஒரு பேசிக்கே கேட்பாங்க. செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். இஃப் யூ ஜஸ்ட் என்டர் ஆல் தோஸ் டீடைல் எ செப்பரேட் அக்கௌண்ட் வில் பி கிரியேட்டட் ஃபார் யூ. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னா இதுதான் நம்ம டேஷ்போர்டு சொல்லுவோம், ஸ்வயம் டேஷ்போர்ட். இப்போ நம்ம உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வயம் போர்ட்டல வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இதே போல ஒரு டேஷ்போர்ட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். இது அவங்களுக்கான ஒரு ஃபைல் மாதிரி. ஓகே, ஸோ அந்த ஃபைலில் வந்து அவங்க என்னென்ன கோர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, அப்போ அவங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன, இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ஃபைலில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹோம் பேஜில் இந்த இது வராதுங்க. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சைன்இன் கொடுத்து நீங்கள் உள்ளே வரும்பொழுது நம்மளுடைய டேஷ்போர்டு தான் அப்படின்னு சொல்றது பார்த்தா நம்மளுடைய இமெயில் ஐடி போட்டு இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ இந்த சைடில் ஓகேங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கோர்சஸ் வச்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி டீடைல்ஸ் தான் கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ளாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்வயமுடைய டேஷ்போர்ட். அந்த ஸ்வயமுடைய டேஷ்போர்ட் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே மேல பாத்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் இருக்கு, 4 லிங்க் இருக்கு பாருங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அபவுட் ஸ்வயம். ஸ்வயம்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்றது வந்து இந்த லிங்க்ல இருக்கும். இதுல ஸ்வயத்தை பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா, இன்ட்ரோ, யாரெல்லாம் நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ரைட், என்ன மாதிரி டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, ஸ்கூல் எஜுகேஷன் யார் யார் ஃபோக்கஸ் பண்றா, அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் யார் யார் ஃபோக்கஸ் பண்றா, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் யார் ஃபோக்கஸ் பண்றா, போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் யார் யார் ஃபோக்கஸ் பண்றாலும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் இயர் ஆல்சோ நம்ம ஸ்வயம் கோர்சஸ் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு கைட்லைன்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அகைன் நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் என்ன, யூஜிசி வந்து என்ன அந்த கெசட்ல போட்டு வச்சிருக்காங்க கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்னு. ஸோ அது நீங்க இது கிளிக் பண்ணாலும் போதும், நீங்க உள்ளுக்குள்ள அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ்ன்றது உங்களுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க ரெஃபரன்ஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே போல ஏஐசிடியும் அவங்க என்ன கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்களோ அதையும் வந்து யூ கேன் கோ ஃபார் இட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணி யூஜிசி, நம்ம யூஜிசி கிட்ட வர்றதுனால நம்ம யூஜிசி ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்த்தோம். நம்ம ஏஐசிடி அவங்களும் அதே போல ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்க. ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர பெரிய மேட்ச் டிஃபரன்ஸ் இருக்க போறல. தட் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ இதை பத்திலாம் கொடுத்துருவோம். கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி டீடைல்ஸ் தான் இந்த ஹோம் பேஜ்ல டேஷ்போர்ட்ல வந்து அபவுட் ஸ்வயம் அப்படின்ற விஷயத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்த லிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் கோர்சஸ். இந்த ஆல் கோர்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கரண்ட்ல என்னென்ன கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வயம் போர்ட்டல்ல வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க.
ஓகே, ஸோ when you want to select some courses, you can just உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அந்த டைம்ல என்னென்ன கோர்சஸ் என்ரோல் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா சிஇசி ஆஃபர் பண்ற ஒரு கோர்ஸ், அனிமேஷன், இக்னோ ஆஃபர் பண்ற கோர்ஸ், இக்னோ ஆஃபர் கோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா கோர்சஸ்மே, ஓகே, irrespective of the national coordinators, you are not using any filters here. நீங்க எதுவும் நீங்க கிரிட்டீரியா வச்சு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஓகே எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், அந்த கோர்ஸ் தான் வேணும், இவங்க டெவலப் பண்ணதா வேணும் அப்படிலாம் எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணல. ஸோ இருக்கிற டோட்டல் கோர்சஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துடும். நீங்க அப்படியே ஆராம்சே நீங்க வந்து ரிலாக்ஸா நீங்க உள்ள நீங்க பார்த்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, யாரா என்ன ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, டோன்ட் பி கன்ஃபைன்ட் யுவர் செல்ஃப் தட் ஓகே வி ஆர் இன்டு தி பிஜில இருக்கோ யூஜில இருக்கோ அதனால வந்து சிஇசி இல்ல ஒன்லி என்பிடிஎல் இல்ல ஏஎஸ்டி கொடுக்கறது, யூஜிசி கொடுக்கறது இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு வேண்டாம். உங்களை சின்ஸ் தேர் இஸ் நோ எனி பார், எந்த விதமான தடையும் இல்லன்றதால சம்டைம் நீங்க இக்னோல இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இல்லனா வந்து நீங்க ஒரு என்டிடிஆர் இல்ல ஜஸ்ட் சிஇசி, ஓகே, ஸோ இது மாதிரி யாரு நியோஸ்ல கொடுக்கறது, இது மாதிரி எந்த கோர்ஸ்னாலும் நீங்க உள்ளுக்குள்ள நீங்க போய் உள்ள பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் மற்ற இப்போ இன்னும் ஜூன் இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்ல பாருங்க, இதுல கோர்சஸ் நிறைய உங்களுக்கு அப்டேட் ஆகும். பட் இக்னோர்டு கோர்சஸ் எப்பயுமே உங்களுக்கு வந்து எனி டைம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு அப்லோட்ல இருந்துட்டே இருக்கும். மேக்ஸிமம் எந்த கோர்ஸும் நில்லுன்ற மாதிரி எதுவுமே இங்க இருக்க போறது இல்லைங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அப்கமிங் என்ரோல்மெண்ட் ஓப்பன்ல இருக்கிற கோர்சஸ் டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேஷனல் கோர்னர் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து குரூஷியலான மந்த். இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் த என்ரோல்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆன்கோயிங் என்ரோல்மெண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது என்ரோல்மெண்ட் ஓப்பன்ல இருக்கிற கோர்சஸ் அப்கமிங். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இங்க ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கிற கோர்சஸ் என்னது. இப்போ இதுல போய் நீங்க என்ன பண்ண முடியாது, யூ கேன் நாட் கோ ஃபார் ரெஜிஸ்டரிங் இட். யூ கேன் ஜஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாமே ஒழிய ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. என்ன கீழே நீங்க பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் எண்ட்ஸ் 31st January, என்ரோல்மெண்ட் எண்ட்ஸ் 10th Jan. ஓகே, இது மாதிரி வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சு போன என்ரோல்மெண்ட் பண்ண முடியாத பட் ஸ்டில் கோர்சஸ் ரன்னிங்ல இருக்கிற கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் விஷயத்துல கீழே இருக்கிற விஷயங்கள். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் நீங்க பாத்துலாம். ஒன்னு டைரக்டாவே நீங்க கோர்ஸ் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரிலேட்டட் டு எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்டிங் பத்தி வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப அக்கௌண்டிங் ரிலேட்டட் கோர்சஸ். இந்த அக்கௌண்டிங் டெர்மினாலஜி இருக்கிற கோர்சஸ் எதா இருக்கான்னா டக்குன்னு இங்க நீங்க என்ன பண்ணலாம், அந்த சர்ச்ல உள்ள போய் போட்டீங்கனாலும் அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அனாலிசிஸ் அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள உங்களுக்கு வருங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி கூட நீங்க கோர்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ஃபில்டர்ஸ் கீழே பாருங்க, நேஷனல் கோஆர்டினேட்டர். நான் பண்ண போறது யூஜிசி உடைய கோர்ஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அப்ப யூஜிசி வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. சின்ஸ் இன்னும் அப்டேட் ஆகிறதால மேக்ஸிமம் கோர்சஸ் வராதுங்க. ரைட்? ஸோ யூஜிசி கிளிக் பண்றீங்கன்னா இன்னும் அந்த கோர்சஸ்ல இங்க அப்லோட் பண்ணலைங்க. லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெடியா இருக்கிறதுக்கு இங்க கோர்சஸ் குடிசி இங்க அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை யூஜிசி வேணா லெட் மீ கோ ஃபார் சம் இக்னோ என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்ப இக்னோ ஆஃபர் பண்ற கோர்சஸ் ஆஸ் ஆஃப் நோ இக்னோ பாத்தீங்கன்னா 2 கோர்சஸ் மட்டும் என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து சாரி இது வந்து என்ரோல்மெண்ட் க்ளோஸ்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஓப்பன்ல போங்க. என்ரோல்மெண்ட் ஓப்பன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகைன் 2 கோர்சஸ் மட்டும் இப்போ ஓப்பன்ல அவங்க வச்சிருக்காங்க. இல்ல ஓகே இல்ல லெட் மீ கோ ஃபார் என்பிடிஎல் உள்ள போறேன். ஏன்னா இப்பதான் அவங்க நிறைய கோர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சாரி அக்கௌண்டிங்ன்ற விஷயத்துல இருந்தால் நீங்க ஜஸ்ட் அக்கௌண்டிங் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது அக்கௌண்டிங்ன்ற சப்ஜெக்ட்ஸ் யார் யார் என்பிடில என்ன கொடுக்குறாங்க இது கூட அப்படின்னு பாக்குறதால இப்போ நீங்க ஓப்பனா நீங்க உள்ள கொடுத்து பாருங்க. நீங்க ஆல் கோர்சஸ்ல என்பிடில என்னென்ன கோர்சஸ்லாம் இங்க ஆஃபர் பண்றாங்களோ எல்லா கோர்சஸ்மே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் வந்துடும். இது ஒன்லி என்பிடிஎல். ஏன்னா நீங்க ஃபில்டர் வந்து என்பிடில தான் போட்டிருக்கீங்க. அப்ப என்பிடிஎல் கோர்சஸ் மட்டும் தான் இங்க லிஸ்ட்ல உள்ள வரும். அதை மட்டும் நீங்க செக் அவுட் பண்ணிட்டா அதுல ஏதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. இல்ல ஐ வாண்ட் டு கோ ஃபார் இப்போ இக்னோ திருப்பி போய் பார்ப்போங்க. இப்போ இக்னோ அப்படின்னு உள்ள போறீங்க, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்சஸ்லாம் இப்போ அப்கமிங்ல இருக்குதுன்னா அகைன் தேர் ஆர் ஆல்சோ ஹேவிங் லாட் ஆஃப் கோர்சஸ். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ரைட்? லைப்ரரியை பத்தியோ, இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஆர்கனைசிங் மேனேஜிங் இன்ஃபர்மேஷன், ஓகே, டாக்குமெண்ட் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன், ஐசிடி இன் லைப்ரரி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து கோர்சஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை கம்ப்ளீட்டா அந்த லிஸ்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம். அதே போலதான் ஒவ்வொரு நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் யாரை நீங்க விருப்பப்படுறீங்க எல்லாத்துலயும் நீங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்துட்டு அக்கார்டிங்லி யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் இட். நியோஸ் அப்படின்னு சொல்றோம்னா இப்போ நியோஸ்ல என்னென்ன அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகே, அப்ப நியூஸ் கொண்டு வந்த கோர்சஸ் என்ன, இது எல்லாமே என்ரோல்மெண்ட். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சா கூட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் மூலம் நீங்க பார்க்கறது. ஓகே, ஆர் சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபில்டர்ஸ் வேண்டாம், எனக்கு ஒரு 4 வீக்ஸ்ல 6 வீக்ஸ்ல 8 வீக்ஸ்ல முடிக்கிற மாதிரி கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இப்போ கோர்ஸ் டியூரேஷன்
பேஸ் பண்ணி உள்ள போகலாம். நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ். அப்போ 4 வீக்ஸ்ல இருக்கிறதுலாம் வந்து எனக்கு நியூஸ் இல்லைங்க, ஆல் போட்டுடலாம். ஓகே, அப்போ 4 வீக்ஸ்ல இருக்கிற மாதிரி வந்து என்ன, ஐ வாண்ட் டு ஹேவ் த கோர்சஸ் என்னன்னா கிளிக் பண்ணுங்க. அப்ப 4 வாரம் இருக்கிற கோர்சஸ் மட்டும் இங்க உள்ளுக்குள்ள பார்த்தா உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்ப என்பிடிஎல், ஏசிடிஇ, என்ஐடிடிஆர், ஓகே, அடுத்து இக்னோ, இது எல்லா கோர்ஸும் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் டியூரேஷன் தானுங்க. அப்போ நம்ம 4 வீக்ஸ் 1 மந்த் நான் படிக்க வேணும், ஒரு 1 மந்த் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், நான் பாஸ் பண்ணிருக்கேன்னா இது எல்லாமே 4 வீக்ஸ் கோர்சஸ் தான். அதை வந்து ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். ஓகே, இல்ல எனக்கு வந்து நான் அந்த லெங்க்தியா கொஞ்சம் படிச்சுக்கணும், ஹெவி இந்த சயின்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம்னா லெட் மீ கோ ஃபார் 12 வீக்ஸ் அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ 12 வீக்ஸ் வந்து இருக்கிற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். எனி கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கெட் இன் டு அண்ட் யூ கேன் கோ ஃபார். நார்மலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், இன்டெப்தா எனக்கு ஸ்டடி வேணும் அப்படின்னு சொன்னா பிஜி கோர்சஸ் இந்த மாதிரி கொஞ்சம் உடனே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கோர்சஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா 12 வீக்ஸ் கோர்சஸா 16 வீக்ஸ் கோர்சஸா உங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வீக்ஸோட வந்து தே யூஸ் டு ஃபினிஷ் இட் ஆஃப். ரைட், ஓகே. ஸோ இது பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ் கோர்ஸ் டேட்டோட எக்ஸாம் பேஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா கிளாஷ் வரக்கூடாதுங்க. செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ் நார்மலாக பார்த்தா சாட்டர்டே சண்டே அப்படின்னு வைப்பாங்க. சாட்டர்டே சண்டேனா மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், சண்டே ஒரு மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் செஷன். அப்போ 4 செஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால 4 கோர்ஸ் மட்டும் தான் நம்மளால வந்து பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம செலக்ட் பண்ற ஒரு 2 கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன், இந்த 2 கோர்ஸ்மே ஒரே டேட்ல ஒரே செஷன்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்ததுன்னு வச்சுங்க டிஃப்ரெண்டா, அப்போ கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து வி கேனாட் அட்டெண்ட் இட். ஏதோ ஒன்று நம்ம அட்டன் பண்ண போறோம். அப்ப நீங்க கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த எந்த டேட், எக்ஸாம் டேட் எப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அக்கார்டிங்லி யூ குட் ஏபிள் டு என்ன அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் கம்ப்ளீட்டா எந்தெந்த கோர்ஸ் இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் டேட்டை பேஸ் பண்ணி வந்து கம்ப்ளீட்டா உள்ள கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ அவுட் டேட் எல்லாம் விட்டுருங்க, மே 10 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். சரியா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2021 எல்லாம் 21 டிசம்பர் 2. ஸோ இதெல்லாமே ரிலேட்டட் டு எக்ஸாம் டேட். அதை பேஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், கோர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அகைன் கேட்டகரி இருக்குதுங்க. இந்த கேட்டகரி போகும்போது இது வந்து கேட்டகரி ஆஃப் த கோர்சஸ். சில கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லா கோர்சஸா இருக்கும், சில பார்த்தா ஆர்கிடெக்சர் பிளானிங் இருக்கும், சிலது மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்கும், சிலது மேக்ஸ் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும், ஸ்கூல் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கும். இதெல்லாமே ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அந்த கேட்டகரி ரிலேட்டடா கூட நீங்க என்ன பண்ணலாம், கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் போடுறோம்னு வச்சுங்களேன், அப்ப மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குதோ அந்த கோர்சஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருந்து பார்த்தேன். இப்போ அப்ளைட் எக்கனாமிக்ஸ், ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசினஸ், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து எங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ அது மாதிரி we can use the filters. ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதும் சரி, நம்ம என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா you can use the filters and you can identify the courses. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா there is no any bar in enrolling into courses. எனக்கு வந்து ஒரு கோர்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு, நான் கத்துக்கணும், எக்ஸாம்ஸ் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இது வந்து அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் சொல்றேன். நான் எக்ஸாமை பாஸ் பண்ணி எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 கோர்ஸ் மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படி அட் த மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி கன்செப்ட் உங்களுக்கு வரலாம். இல்ல நான் லேர்னிங் பர்பஸ் எனக்கு வேணும், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ அபவுட் எனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்பிடல் கோர்சஸ் போறோம்னு வச்சுங்களேன், என்பிடல் கோர்ஸ் ஆல் கோர்சஸ் போறேன் நான், எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி எனக்கு அடிஷனல் தேவை அப்படின்னு சொன்னா அப்ப ஆண்டர்பிரினர்ஷிப்னா உள்ள என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஐ கேன் என்ரோல் அண்ட் ஐ கேன் கோ ஃபார் இட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எதுவும் அவசியம் கிடையாது. சம்டைம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்னென்ன அடிஷனல் தேவைப்படுது, அப்போ அதுக்கு நீங்க உள்ளுக்குள்ள போகலாம். அது மாதிரி இன்டர்நேஷனல் பிசினஸ் தெரியணும். இப்போ 4 இதுமே எனக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, ஐ மீன் ஒரு கோர்ஸா ரெஜிஸ்டர் பண்ணுவா கிடையாது, இந்த 4 கோர்ஸுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 4 கோர்ஸோட கண்டென்ட்டும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு முடிவு பண்றீங்களோ அதை கூட நீங்க பின்னால வந்தீங்க தாராளமா முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க, யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ சச் அ ஃபிளெக்சிபிலிட்டி தே ஆர் கிவிங் யூ. ஓகே, எந்த விதமான பாரம் கிடையாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது டு கெயின் த நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு டேஷ்போர்ட்ல கோர்சஸ்னு உள்ளுக்குள்ள போகும்போது உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், ஃபில்டர்ஸ், எவ்ரிதிங் அண்ட் ஆல். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து போய் பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 வீக்ஸ் என்பிடிஎல் ஐஐடி மெட்ராஸ்ல பக்தவச்சல ராவ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அவர் டெவலப் பண்ண சப்ஜெக்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ்ல உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாக்குறீங்க, உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் உள்ள போகலாம். இல்ல ஆட்டோமேஷன் ப்ரொடக்ஷன் பிடிச்சிருக்கு, ஓகே இது நான் வந்து இது வந்து நான் செஞ்சு ஐ மீன் படிச்சு பார்க்கலாம்னு தோணுது. இல்ல எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் இட், இல்ல இண்டஸ்ட்ரி சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கணும், ஏதோ சம்திங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து இது பண்ணலாம்னு ஒரு தோணுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூ ஜஸ்ட் கிளிக் த கோர்ஸ் அண்ட் கெட் இன்டு தட்.
அங்க வந்து அந்த கோர்ஸை பத்தி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டெமோ இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து எனக்கு பண்ணலாமான்னு ஒரு ஐடியா தோணுது. ஐ அம் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு தட். அப்ப எந்த கோர்ஸ் நீங்க கிளிக் பண்ணாலும் அந்த கோர்ஸோடைய ஹோம் பேஜ், அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது யார் வந்து டெவலப் பண்ணாங்க, ரைட்? ஸோ அது வந்து என்ன மாதிரி கோர்ஸ், இப்போ ஜாயின் பண்றதுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எத்தனை லேர்னர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து ஆடியன்ஸை என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் யாரு, கோர்ஸ் கோஆர்டினேட்டர் யாரு, கோர்ஸ் டைட்டில் என்ன, இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கீழே அந்த கோர்ஸை பத்தி ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இஃப் யூ ஜஸ்ட் லுக் இன்டு தட், இப்போ நீங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் தான் அந்த வீடியோலாம் ஓடும். அந்த கோர்ஸ் என்ன, அந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, ஓகே ஜஸ்ட் ஐ அம் கிளிக்கிங் இட். பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ, ரைட்? இவர் தான் அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர். அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் என்ன பண்றாருன்னா, இஸ் கிவிங் எ பேசிக் ஐடியா. இது இந்த கோர்ஸ் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, ஒன்றும் கிடையாது. கீழே நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் மேக்ஸிமம் ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இதை பத்தி கம்ப்ளீட் கொடுத்துருப்பாரு. எதை கவர் பண்றேன், என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், எவ்வளவு டியூரேஷன், இது எப்படி இப்போ எக்ஸாமினேஷன் மெத்தட் என்ன, ஏது என்ன அப்படின்லாம் இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணிருப்பாரு, அதை பத்தி ஒரு பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அது நீங்க வந்து என்ன பண்ணலாம், எந்த கோர்ஸ் நீங்க உள்ள போனாலும் இது கம்ப்ளீட்டா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சம்மரி, கோர்ஸோட சம்மரி கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் கோர்ஸ், இது எலெக்டிவ் கோர்ஸா இல்ல கோர் கோர்ஸா, டியூரேஷன் எவ்வளவு நாள் இருக்க போறது, ஸ்டார்ட் டேட் எப்போ, எண்ட் டேட் எப்போ. இப்போ இங்க ஸ்டார்ட் டேட் பண்ணா 26 ஜூலை 2021, அடுத்த மாசம் ரைட், சாரி அடுத்த மாசம் 26 ஜூலை ஆரம்பிக்குது. எண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல உங்களுக்கு முடியுது. எக்ஸாம் டேட் 23 அக்டோபர், அதையும் கிளியரா கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ அடுத்த மாசம் ஆரம்பிக்கிற கோர்ஸோட எக்ஸாம் டேட் 23 அக்டோபர்ல வரப்போறது. என்ரோல்மெண்ட் ends on 2nd ஆகஸ்ட் 2021. ஸோ இந்த மாசம் ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணினா நான் அடுத்த மாசம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 2 வரைக்கும் நம்ம என்ரோல் இதுல பண்ணிக்கலாம். கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல வருதுங்க. இது கிரெடிட் பாயிண்ட் வந்து 3 கிரெடிட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே, அண்ட் லெவல் வந்து இது போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்ற. See here, this also நீங்க IICT approved FDP course also. ஏசிடி வந்து லேட்டஸ்ட் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம், இந்த மாதிரி FDP இதெல்லாம் நீங்க பண்ணா கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்சஸும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்றது. அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ யூ வாண்ட் டு ஒரு FDP கோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த கோர்ஸ்லாம் இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இது FDP-யா நீங்க வந்து நீங்க இது பண்ணலாம். ரைட் ஆர் ராங், அந்த ஒரு காப்பியை வச்சு. அண்ட் மோர் ஓவர் whenever you are applying, just a point of what I can say or suggestions to you, whenever you are applying for such FDP இல்ல அர்ப்பித்தின் இன்னொரு கேட்டகரி இருக்குதுங்க, ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் இன் டீச்சிங் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அர்ப்பித்துடைய கோர்ஸ் நீங்க எப்பெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எ ரெஃப்ரெஷர் கோர்ஸ், இட் இஸ் ட்ரூ. பட் before you just apply for it, or before you enroll into that, okay, register for that, we have to get the permission from our top authorities or formal competent authorities. இதன permission, written permission நீங்க வாங்கிட்டு பண்றது எப்பவுமே உங்களுக்கு வந்து better. Prior permission is very much necessary for this but type of courses. ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸோட கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாரு, அந்த கோர்ஸோட சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் தாராளமா நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்ணிக்கலாம், ட்விட்டர்ல ஜாயின் பண்ணிக்கலாம், லிங்க்டின்ல ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணி எதுல வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் வெரி வெல் ஜாயின் டு தட். ஸோ தட் அந்த கோர்ஸோட அப்டேட், அந்த அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ரீச் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த கோர்ஸோட லே அவுட்டும் இங்க கொடுத்துருப்பா, இதே நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இது எத்தனை வாரம் அப்படின்னா மொத்தம் 12 வாரம் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 12 வாரத்துல என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்ற டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா உள்ள கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க ஜஸ்ட் ப்ரௌஸ் த்ரூ பண்ணி பாருங்க. இதெல்லாமே நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னால, நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னால இது நம்ம ஜாயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியா தோணுது, டைட்டில பார்த்தா நல்லா தான் இருக்கு அப்படின்றது தோணி உள்ளுக்குள்ள வந்து இந்த இன்ட்ரோ வீடியோ பாருங்க, அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, அந்த கோர்ஸோட அவுட்லை, அந்த கோர்ஸோட சிலபஸ் அதை கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணி பாருங்க. அதை பார்த்து முடிச்சிட்டு இஃப் யூ இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் எனஃப், ஓகே ரைட் இது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க கன்வின்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொன்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். இன்ஃபேக்ட் இதுலயே ஒரு கொடுத்துருப்பாரு, இந்த கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து என்னென்ன பண்ண போறோம். எக்ஸாம்ஸ் நீங்க வந்து ஆப்ஷன் தான், ஆனா அந்த ஆப்ஷன் சப்போஸ் எக்ஸாம் எடுத்துக்கிறீங்கன்னா 1000 rupees நம்ம எக்ஸாம் ஃபீஸை நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமும் கிளியரா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் URL இது எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பேசிக்கா நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அகைன் கிரைட்டீரியா டு கெட் எ சர்டிபிகேட், நீங்க என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் ஸ்கோர் ஆவரேஜ் எவ்வளவு இருக்கணும், 25% ஆஃப் ஆவரேஜ் ஆர் பெஸ்ட் 8 அசைன்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் 12 அசைன்மெண்ட்ஸ். அப்ப 12 வாரத்துக்கு நான் 12 அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அந்த 12 அசைன்மெண்ட்ல பெஸ்ட் 8 அசைன்மெண்ட் எடுத்துட்டு அதுல நீங்க என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அதை நான் வந்து ஸ்கோரை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. தென் எக்ஸாம் ஸ்கோர் வந்து 75% ப்ராடக்ட் எக்ஸாம் சர்டிபிகேஷன் எக்ஸாம்
ஸ்கோர் அவுட் ஆஃப் 100. 100 மார்க்ல நீங்க என்ன நீங்க எடுத்துருக்கீங்களோ அதுல 75% வந்து இந்த ப்ராடக்ட் எக்ஸாம்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ ஃபைனல் ஸ்கோர் எதை பத்தி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர் பிளஸ் எக்ஸாம் ஸ்கோர் இது ரெண்டும் சேர்த்து நீங்க என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அப்ப சர்டிபிகேட் கூட உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? கிடையாது. அப்ப அந்த ஸ்கோரே வந்து நீங்க எவ்வளவு நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எக்ஸாம் அசைன்மெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தா 25-10 ஸ்கோர் பண்ணிருந்தா யூ ஆர் ஓகே த்ரூ. 75க்கு 30 மேல எடுத்திருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் கோ ஃபார் சர்டிபிகேட் ஆல்சோ. இன்ஃபேக்ட் இது ரெண்டுமே தனித்தனியா பார்க்கும்பொழுது சேர்த்து ரெண்டும் பார்க்கும்பொழுது யூ ஷுட் ஹவ் காட் 40. சார் நான் எக்ஸாம்லேயே 40 எடுத்துட்டேன், ஆனா அசைன்மெண்ட்ல வந்து நான் 5 தான் எடுத்துட்டேன் ஓகேங்கிற, அப்ப நான் 45 மார்க் பாஸ் ஆன்னு கத்தா கிடையாதுங்க. ஓகே, அதுல கண்டிப்பா 10 எடுத்துருக்கணும், இதுல கண்டிப்பா 30 எடுத்துருக்கணும். ரெண்டுத்திலும் சேர்த்து மினிமம் 40 நீங்க எடுத்திருந்தா தான் நீங்க வந்து பாஸ், உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர், நேம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகே, சோ ஒன்லி இ சர்டிபிகேட் வில் பி மேட் அவைலபிள், ஹார்ட் காப்பீஸ் வில் நாட் பி டிஸ்பேட்ச். அதையும் கிளியரா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எனக்கு ஹார்ட் காப்பியே வரல, சர்டிபிகேட் வரல அப்படின்னு கிடையாதுங்க. நம்மளுடைய இமெயிலுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஜஸ்ட் they will be sending the particular இ சர்டிபிகேட்டை நமக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு கோர்ஸோட டேஷ்போர்ட் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி பாக்குறீங்க. அவர் இன்ஸ்ட்ரக்டர் ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் ஐ மீன் பெட்டரா தோணுது, அப்புறம் அவர் கோர்ஸ் கண்டென்ட் நல்லா தோணுது, படிச்சுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் சொல்ல போனா நமக்கு என்ன எதிர்பார்க்கறோமோ அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா போய் நீங்க ஜாயின் அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க. அப்படி ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஐ எம் ஜாயினிங் ஹியர்னு வச்சுங்களேன், ஐம் ஜாயினிங் ஹியர். ஓகே, ஜாயின் நீங்க அழுத்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னுடைய பேசிக் ப்ரொஃபைல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது புதுசா உள்ள நுழைறீங்கன்னா இந்த டீடைல் தான் கேட்பாங்க. உங்களோட நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இமெயில் என்ன, எந்த ஏஜ் குரூப் நீங்க, என்ன கண்ட்ரில இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்ன, சுயத்தோட லோக்கல் சாப்டர் நீங்க இருக்கிறீங்களா, இதெல்லாம் பேசிக், ஸ்டேட் என்ன, காலேஜ் நேம் என்ன, உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, டிபார்ட்மெண்ட் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு எவ்ரி அப்படின்றது உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க எந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் திருப்பி அதே சேம் இன்ஃபர்மேஷன் பட் ஃபீல்டு கேட்டகரியா உங்களுக்குள்ள வரும். இதுல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, ஏதாவது நீங்க மாற்றம் கொண்டு வரணுமா அப்படின்றத ரிவ்யூ பண்ண கேட்பாங்க. ஸோ இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது இது எல்லாமே ஓகே தானுங்க, ரைட் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஐ எம் கோயிங் ஃபார் அக்ரி. ஓகே, இது ரெண்டு நீங்க கிளிக் பண்றீங்க, இதையும் கிளிக் பண்றீங்க, ரிவ்யூ அண்ட் ஜாயின் கோர்ஸ் அப்படின்னு போது ஓகே ஜஸ்ட் இஃப் ஐ கிளிக்கிங் ரிவ்யூ அண்ட் ஜாயின் கோர்ஸ், ஓகே இதை நான் கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த கோர்ஸ்ல வந்து நான் வந்து என்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்ற தகவலோட இங்க வரும். பாருங்க, தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் த கோர்ஸ், கிளிக் த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டாப் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. இதுதான் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த கோர்ஸோடைய பேஜஸ் வருங்க. இப்போ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இந்த கோர்ஸ் அவுட்லைன் போட்டு வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5 ஒரு கம்ப்ளீட்டா வரும். நம்ம ஒரு சின்ன ஏற்கனவே இருக்கும் டெமோ கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட், அபவுட் த கோர்ஸ், ஆஸ்க் கொஸ்டின், ப்ரோக்ரஸ், மென்டர், இது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்குள்ள வரும். ஸோ இப்போதைக்கு இந்த கோர்ஸ் வந்து இப்போதான் புதுசாக என்ரோல் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஸ்டார்டே பண்ணலான்றதால ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த NPTEL, ஏன்னா இவர் தான் நேஷனல் கோஆர்டினேட்டர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அலாங் வித் தட் இந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்கு கொடுத்த அந்த மெசேஜ் வந்து இங்க ஜஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன் ரன்னிங் ஆஃப் த கோர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நவ் அண்ட் தென் ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணிருப்பாரு அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நிறைய இப்போ வீடியோ கொடுத்துருக்கோம், டிஸ்கஷன் ஃபார்ம் வந்திருக்கு, குவிஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்க ஒரு கொடுத்துட்டே இருப்பாருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கோர்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள பண்ணது. நம்ம ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கிற ஒரு கோர்ஸை உள்ள பார்ப்பாங்க, ரைட்? இப்போ நீங்க இது எல்லாமே உங்க டேஷ்போர்ட், நீங்க உள்ளுக்குள்ள இப்போ டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ஏது பண்ணிருக்கீங்க, எல்லா டீடைல்ஸும் உள்ளுக்குள்ள பண்ணிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய டேஷ்போர்டு இது, நான் ரெஜிஸ்டர் பண்ண கோர்சஸ் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்பொழுது இப்ப ஜாயின் பண்ண கோர்ஸ் இங்க வந்தாலும் வரலாங்க, இல்லைனாலும் இட் வில் டேக் சம் டைம் டு அது ரிவ்யூ பண்ணி அவங்களுக்குள்ள என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டா ரைட் இல்ல இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான். சரிங்களா? ஐ திங்க் இட் ஹஸ் கம் சீம்ஸ் டு பி ரைட். இதோ வந்துருச்சு பாருங்க, இதுதான் அவங்க NPTEL உடைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட லிஸ்ட்ல இங்க வந்துருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் பண்ண ஏற்கனவே ரன்ல இருக்கிற ஒரு கோர்ஸ் நம்ம பார்ப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளுக்குள்ள நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜஸ்ட் லெட் இட்ஸ் கோ கெட் டு த பர்டிகுலர் திங். ரன்னிங்ல இருக்கிற கோர்ஸ் இப்படிதான் இருக்குங்க, ரைட்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, ஓகே இப்போ லலித் ஏஞ்சல் இவரு டெவலப் பண்ணது, இன்னொருத்தர் பண்ணிருக்கா. 2 விதமான கோர்ஸ், 2 விதமான இது இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வீக் 1 கிளிக் பண்ணி பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சாப்டர்ல என்னென்ன
பேசிக்கான காம்பனன்ட் இருக்குமோ அது எல்லா காம்பனன்ட்டும் இருக்கும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு மார்க்கெட்டிங் கன்சியூமர் பிஹேவியர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா இது ஒரு சாப்டர்னு வச்சுங்க. இப்போ நான் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போறேன், நான் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இதுல ஒரு வீடியோ நமக்கு இருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் என்னென்ன பண்ணோம், ஃபேக் சொன்ன ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், கிளாசரி இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பிளஸ் இதுக்கான டிரான்ஸ்கிரிப்ட், ஓகே, ரீடிங் மெட்டீரியல், கண்டென்ட் மெட்டீரியல். இப்போ ஜஸ்ட் இது இங்க லிங்கா கொடுத்துருக்காரு, இதை கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு வந்து என்ன வீடியோ உங்களுக்குள்ள இருந்ததோ அவனுடைய டிரான்ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு இங்க ரீடிங் மெட்டீரியலா இன் பிடிஎஃப் ஃபார்ம்லயோ இல்ல ரிட்டன் ஃபார்ம்லயோ எனக்கு இங்க வந்துரும். சரிங்களா? ஸோ either I can go for this or go for that. Okay, but I'm having the both the audio video content. I'm having the text content over here. இதெல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தா கூட கீழே பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், glossary, frequently asked questions எல்லாம் பேசிக்கா கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு தேர் ஆல்சோ கிவிங் சம் ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 5 கொஸ்டின்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் they used to give it. அப்ப ஒவ்வொரு வாரம் உள்ளுக்குள்ள போய் எந்த கான்செப்ட் நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ஸ்டாண்டர்ட் காம்பனண்டா என்ன இருக்கணும். இப்போ நீங்க சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா அதை பத்தின ஒரு வீடியோ, அதை பத்தின ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல், அதுக்கு ரிலேட்டடா சஜஸ்ட் ரீடிங் என்ன, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற கிளாசரி, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்ன, அதுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் குவிஸ், ஏதாவது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஏதாவது அந்த கண்டென்ட் ரிலேட்டடா என்ன கேட்கணுமோ அதை இவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து இந்த ரீடிங் மெட்டீரியல். ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டா எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உள்ளுக்குள்ள காம்போனன்ட்ஸ். ஓகே, இதுல நீங்க என்ன ப்ராக்ரஸ் பண்ணிருக்கீங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. தென் யூ வில் கெட் நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க போறீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த கிரேடட் அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் வந்து யூஸ் டு get it over here. Okay, so நீங்க once நீங்க உள்ளுக்குள்ள போய் நீங்க வந்து திருப்பி நீங்க browse பண்ணி you will get every idea, but everything is very simple. எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு only thing is that நீங்க அப்பப்போ நீங்க அனௌன்ஸ்மெண்ட்டை பாத்துக்கணும். உங்க இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துட்டே இருக்கும், அதை நீங்க செக் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you can just very well go for it. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு ஸ்வயம் கோர்ஸ்ல நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றோம், ஸ்வயம் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய என்னென்ன காம்பனன்ட் உள்ள இருக்கு, ஒரு டேஷ்போர்ட்னா என்ன, அந்த டேஷ்போர்டுக்கு என்னென்ன இருக்கு, இதை பத்திலாம் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? ரைட். சோ இது தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்ல வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் தாராளமா நீங்க கேளுங்க நீங்க. ஓகேங்களா? that we can discuss in the next module in the online face to face interaction that is being planned at the next week நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so thank you very much for watching this video and I'm just stopping the recording right over here. Okay, thank you very much.